ஸோ இன்னைக்கு பணங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் இருக்கு. இவங்க ஈரான் வந்து அமெரிக்காவை அட்டாக் பண்ணுறதுங்கிறது இம்பாசிபிள். ஈரான் போய் அமெரிக்காவை சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது. எல்லாமே இறங்கிக்கிட்டே இருக்கு. நான் போட்ட கரப்பை 0 கிட்ட வந்துடும் போல. அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கவங்களுக்கு என்ன சார்? யாரெல்லாம் இந்த அசட் அலோகேஷனை பண்ணியிருந்தாங்களோ யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது எந்த மார்க்கெட்லையும். விராட் கோலியோட ஆவரேஜ் என்ன, ஓடிஐ ஆவரேஜ் என்ன? இன்னைக்கு அவருக்கு ஆவரேஜ் 58, 20 மேட்ச் டக் அடிக்கிறார். அவர் ஆவரேஜ் என்ன 58லேருந்து. கோல்டு வந்து 13% ஃபால் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு அது தெரியாது. இப்போ கோல்டு ஃபால் ஆனால் என்ன பண்ணுவாங்க, உடனே போய் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதே அப்ரோச்சை வந்து ஈக்விட்டியில் பண்ண மாட்டாங்க. எப்பயுமே அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு அந்த பிஹேவியரல் ப்ராப்ளம். வணக்கம் சார். வணக்கம் கேஷவ். ரீசெண்டாக இல்லை சார், ரொம்ப நாளாகவே நாங்கள் மார்க்கெட்டில் வந்துட்டு இந்த பச்சை அப்படின்ற விஷயத்த பார்த்து எங்களுக்கு ரொம்ப நாள் ஆகுது. மார்க்கெட்டில் எப்பவுமே ரத்தம் வெள்ளம் மாதிரி ரெட்லேயே தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வார் சினாரியோ வந்தோடனே நார்மல் எங்கள் லைஃப் ஸ்டைலில் நிறைய பாதிப்புகள் நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம். ஆக்சுவலாக அந்த பெட்ரோல் பங்க்ஸாக இருக்கட்டும், இல்லை சிலிண்டர் இஷ்யூஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமாக ரியாக்ட் ஆகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளுமே நாங்கள் மேலே போகணும்னு நினைக்கிற ஃபுல்லாக கீழே தான் வருது. ஸோ மார்க்கெட்டில் என்ன தான் சார் நடந்துட்டு இருக்கு இப்போ? நம்ம செப்டம்பர் 2024லேருந்து நம்ம வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸை பார்க்கலாம். இன்ஃபேக்ட் ஸ்மால் கேப் ஒரு 25% மேலே ஃபால் ஆயிருக்கு. மிட் கேப்பும் அதே மாதிரி ஃபால் ஆயிருக்கு. லார்ஜ் கேப் அரௌண்ட் 19% ஃபால் ஆயிருக்கு. ஆஸ் வி ஆர் டாக்கிங் நிஃப்டி இஸ் அரௌண்ட் 23,000 லெவல். ஸோ இந்த மாதிரி ஃபாலை வந்து மேபி போஸ்ட் கோவிட் இன்வெஸ்டர்ஸ் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. ஐ ஹவ் விட்னஸ்ட் இன் 2008, ஐ ஹவ் விட்னஸ்ட் இன் 2011. இதை நான் வந்து 2003, 2002 என் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும் போதே இந்த டெக் பர்ஸ்டில் தான் ஐ ஸ்டார்டட் மை கெரியர். ஸோ ஐ ஹவ் சீன் அட்லீஸ்ட் 3, 4, 5 டைம்ஸ். எப்பயுமே மார்க்கெட்டில் 4 வருஷம் ரிட்டர்ன்ஸ் இருக்காது. அந்த ஒரே வருஷத்தில் எல்லா ரிட்டர்ன்ஸும் வரும். வாட் வி கால் எ பெரிட்டோ பிரின்சிபல். ஸோ இந்த தடவை வந்து நம்ம இந்த வார் இது எப்படி நம்மளுக்கு என்ன இம்பேக்ட் ஆகும், இந்த வார் எதனாலங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா தட் would be very helpful for us to take decisions in life. போத் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கும் சரி நம்ம எப்படி அதை அப்ரோச் பண்ணணுங்கிறது. முதல்ல வந்து இது வந்து ஒரு எக்கனாமிக் வார். இப்போ எப்படின்னா, நீங்கள் அஜந்தா எல்லோராலாம் போயிருக்கீங்களா? அஜந்தா எல்லோராலாம் இல்லை, அங்கெல்லாம் போனால் சிதைஞ்சு கிடக்கும். ஓவியம் அதெல்லாம் சிதைஞ்சு கிடைக்கும். சில பேர் அவுரங்கசீப்ன்பாங்க, சில பேர் கஜினின்பாங்க, சில பேர் பிரிட்டிஷர்ஸ்ன்பாங்க. பட் எதுக்கு அது வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கோயில்கள் எல்லாம் நிறைய எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அன்றைக்கி வந்து பணங்கிறத திருடுறதுக்காக, எடுக்கிறதுக்காக, கிராப் பண்ணுறதுக்காக தான் வந்து என்ன பண்ணாங்க, படையெடுத்து வந்தாங்க. ஸோ இன்றைக்கி பணங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் இருக்குது. ஈரானு, ஈராக்கு, சவுதி அரேபியா, இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் என்னது நிறைய ஆயில் இது இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இதை செல் பண்ணி இதில் வர வருமானத்தை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எதில் பண்ணுறாங்க? யூஎஸ் டேட்டா சென்டர்ஸ் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ யூஎஸ்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கப் பண்ணுறது என்னன்னா இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ். ஓகே, இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது நம்ம போயிட்டு ஆயில் வாங்குகிறோம் இல்லையா, குரூட் ஆயில் வாங்குகிறோம், பெட்ரோல் வாங்குகிறோம், இதெல்லாம் வாங்குகிறோம் இல்லையா. நம்ம வந்து இப்போ வந்து ஈரான்லேருந்து வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்க. ஈரானுடைய கரன்சி என்ன, ரியாலா? ஸோ ரியாலில் நம்ம செட்டில் பண்ணாமல் நம்ம வந்து டாலர் தானே கொடுக்குறோம். நம்ம அந்நிய செலாவணி எதில் வச்சுருக்கோம்? இந்தியாவில் வந்து ஒரு $700 பில்லியன் இருக்குது. ஏன் நம்ம டாலரில் வச்சுருக்கோம்? ஸோ செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ஏன் ரூபாவில் கொடுக்காம இல்லை ரியாலில் கொடுக்காம ஏன் நம்ம வந்து டாலரில் கொடுக்குறோம்? அதுதான் அந்த 1972-73 இந்த பெட்ரோ டாலர் அக்ரிமெண்ட். எல்லா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸும் they agreed with the US that they will settle only in the US dollar. ஸோ இதுதான் சுச்சுவேஷன். இப்போ ஈரான் என்ன பண்ணுறாங்க, ஈரானில் அந்த பர்டிகுலர் பிளேஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மாஸ் வந்து தே கண்ட்ரோல் 20% ஆஃப் த ஆயில் ப்ரொடக்ஷன். அது வழியாக தான் நம்ம எல்லாம் ஈரான் தான் சப்ளை பண்ணுது 20%. அதை வந்து தடுக்கிறாங்க. ஸோ எதுக்கு தடுக்கிறாங்க? அவங்க கிளியராக சொல்கிறாங்க, இவங்க ஈரான் வந்து அமெரிக்காவை அட்டாக் பண்ணுறதுங்கிறது இம்பாசிபிள். ஈரான் போய் அமெரிக்காவை சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது. நம்ம ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷனை சொல்கிறோம். இப்போ ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணுறது யார்? இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், அதர் கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, இஸ்ரேல், அது இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த டீசாலினேஷன் பிளான்ட், அந்த கடல் நீர் உப்பு தண்ணியை வந்து நல்ல தண்ணியாக அதெல்லாம் அட்டாக் பண்ணி இவங்கள அட்டாக் பண்ணாங்கன்னு சொன்னால் இவங்களால ஆயிலை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ஏற்றுமதி பண்ண முடியாது. இந்த வே எக்கனாமிக்கலாக என்ன பண்ணலான்னா யூஎஸ்ஐ அட்டாக் பண்ணுறாங்க. யூஎஸ் எப்படி ஹர்ட் பண்ணு, நீ வந்து பெனின்சுலாவை எடுத்த, இப்போ ஈரானுக்கு வந்து என்ன அட்டாக் பண்ணுற, ஆனால் ஒன்றை நான் எப்படி அட்டாக் பண்ணுவேன் தெரியுமா? இவங்களை அட்டாக் பண்ணாலே உனக்கு டாலர் வராது. ஸோ
இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன். இந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி நிறைய வார்ஸ் பார்த்துருக்கோம். சிரியா வார் பார்த்துருக்கோம், ஈரான் ஈராக் வார் பார்த்துருக்கோம், 2008 கூடி ஒரு வார் இருந்தது, ரீசெண்டாக புல்வாமா அட்டாக் பார்த்துருக்கோம். எப்போ வார் வந்தாலும் ஒரு 1 year to 18 months ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அந்த டேட்டாவை வேணால் நம்ம வியூவர்ஸ்க்கு காமிக்கலாம். நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அட்டாக் பண்ணாங்க, 2001 அட்டாக் பண்ணாங்க. அப்போ சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 3150 என்னமோ இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 17% மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. அது வந்து 161 நாட்கள் வரைக்கும் அது நீடிச்சுது. 1 yearல பார்த்தீங்கன்னா அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து 15%, 3 yearsல பார்த்தீங்கன்னா 29% ரிட்டர்ன்ஸுக்கு மேலே. இந்த மாதிரி மும்பை அட்டாக் வந்தது 26/11 சொல்லுவோம் 2008. அப்போ பார்த்தீங்கன்னாலும் ஒரு 103 நாள் வரைக்கும் மார்க்கெட் வந்து கரெக்ட் ஆகிட்டே இருந்தது. 1 yearக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது 100% ரிட்டர்ன்ஸ்க்கு மேலே கொடுத்தது. ஒரு பெரிய ஃபால் 2008-9 கிரைசிஸ், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்தது. URI அட்டாக் 29th செப்டம்பர் வந்தது. அப்போ சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 28,000 இருந்தது. ஆல்மோஸ்ட் 54 days வரைக்கும் மார்க்கெட் கரெக்ட் ஆச்சு. அங்கேருந்து 1 yearல பார்த்தீங்கன்னா 30% ரிட்டர்ன்ஸுக்கு மேலே, 3 years ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 16% ரிட்டர்ன்ஸ்க்கு மேலே. இந்த மாதிரி புல்வாமா அட்டாக் வந்தது. இதே மாதிரி ரஷ்யா யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட் வந்தது 2022ல். இந்த 2022ல் இந்த மாதிரி வார் வரும்போது ஒரு 10% மார்க்கெட் ஃபால் ஆச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 100 days இதே மாதிரி தான் இருந்தது. அப்புறம் அந்த 1 year ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 23% ரிட்டர்ன்ஸ் இருக்குது. 2022லேருந்து 2025 வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 13.5% ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் நிஃப்டி 26,000 25,500 இருந்தது. இன்றைக்கி நிஃப்டி வந்து 23,000 இருக்குது. ஒரு பெரிய கரெக்ஷன். இன்ஃபேக்ட் லாஸ்ட் 1 month மட்டுமே 10%க்கு மேலே கரெக்ஷன். மோர் தென் தட் HDFC Bank ஆல்சோ இஸ் புல்லிங் டவுன் த இண்டெக்ஸ் டுடே. இன் மை வியூ ஈக்விட்டி வந்து ஹஸ் டர்ன் வெரி அட்ராக்டிவ். ரீசன் இஸ் ஒன்று, எல்லா மிட் அண்ட் ஸ்மால் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ப்ளஸ் வேல்யூவேஷன்ஸ் ஹவ் டர்ன் நெகட்டிவ். வாருங்கிறது ரொம்ப நாள் கண்டினியூ ஆகுமாங்கிறது தெரியாது. இன் மை வியூ எனி வார் எந்த கண்ட்ரியுமே ரொம்ப நாள் வந்து வச்சுக்க முடியாது. இந்த சினாரியோவில் இந்த வார் ரிவர்சஸ் இல்லை, வார் எதுவும் நடக்கலை, ஒரு 1 year டவுன் த லைன்னு பார்த்தா யாரெல்லாம் இன்றைக்கி முதலீடு பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து என்னதுன்னா பிரமாதமான ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு வரும். திஸ் வுட் பி அ குட் என்ட்ரி பாயிண்ட். கையில் ஒரு 100 ரூபா பணம் இருக்குன்னா ஒருத்தர் 50 ரூபா இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம். ரிமைனிங் 50 ரூபாயை STP மூலமாக நெக்ஸ்ட் 1 yearக்கு ஸ்ப்ரெட் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். முன்னாடி நம்ம ரஷ்யா உக்ரைன் வார் பற்றியும் பேசியிருக்கோம். இந்த வார் சமயங்கள்லாம் என்ன நடக்கும்னா மார்க்கெட் கீழே விழுந்தா கோல்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல, மார்க்கெட்டும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. எங்களுக்கு இருந்ததே 2 வழியுமே அடைச்ச மாதிரி இருக்குது. எதனால சார்? கோல்டு வந்து 13% ஃபால் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு அது தெரியாது. கோல்டு ஃபால் ஆனால் என்ன பண்ணுவாங்க, உடனே போய் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதே அப்ரோச்சை வந்து ஈக்விட்டியில் பண்ண மாட்டாங்க. எப்பயுமே அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு அந்த பிஹேவியரல் ப்ராப்ளம் இருக்குது. இந்த தடவை ஏன் கோல்டு ஃபால் ஆச்சுன்னா, இந்த தடவை மார்க்கெட் ஃபால் ஆகும்போது டாலர் ஸ்ட்ரென்த்தன் ஆகுது. டாலர் எப்பெல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகுதோ உங்களுக்கு வந்து கோல்டு வில் ஃபால். போனதை லாஸ்ட் 1 year-ஆக கோல்டு மேலே போனதுக்கு ரீசன் என்னன்னா டாலர் வாஸ் வீக்னிங். இப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி அமெரிக்கா போய் ஈரான் அட்டாக் பண்ணும்போது அமெரிக்கா வில் கெயின் ஸ்ட்ரென்த். ஸோ வெனின்சுலா எடுக்கும்போது தே வில் கெயின் ஸ்ட்ரென்த். இப்போ ஈரான் அட்டாக் பண்ணும்போது தே வில் கெயின் ஸ்ட்ரென்த். ஸோ டாலரில் உங்களுக்கு பரிவர்த்தனை நிறைய இருக்கும்போது டாலர் ஸ்ட்ரென்த்தன் ஆகும்போது உங்களுக்கு கோல்டு அடி வாங்கும். அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த டாலர் இண்டெக்ஸ், டாலர் இஸ் ஆக்சுவலி ஸ்ட்ரென்த்னிங். அந்த ரீசன்னால தான் கோல்டு ஃபால். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5% கோல்டு ஃபால் ஆகிருக்கு. மேபி ஒரு இம்பாக்ட் நம்மளுக்கு நாளை காலையில் தான் நம்மளுக்கு தெரியும். 2024 தான் நம்ம மார்க்கெட்டோட பீக்கை பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் பெருசாக மேலேயே போகல. ஸோ 2025 வந்து முடிஞ்சு 2026 ஆரம்பிக்கிறப்போ நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் சொன்ன விஷயம் என்னன்னா 2026 வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு அமோகமான வருஷமாக இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. பட் 2026ல் எந்த மாற்றமும் தெரிகிற மாதிரி இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1.5 years கிட்ட 2 years கிட்ட ஆக போகுது. மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்லேயே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் SIP இன்வெஸ்டர்ஸ்லாம் கேட்குறது என்னன்னா, ஒரு 6 மாதம் இருந்தால் பரவாயில்ல, பட் இப்போ 1.5 வருஷம் எப்படி பேனிக் ஆகாமே இருக்குது, எல்லாமே இறங்கிக்கிட்டே இருக்கு, நான் போட்ட கரப்பை 0 கிட்ட வந்துடும் போலே, அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கவங்களுக்கு என்ன சார்? நம்ம எப்பயுமே என்ன சொல்லியிருக்கோம்னா, அசட் அலோகேஷன்ங்கிற வார்த்தையை ரொம்ப தெளிவாக நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம். நம்ம வீடியோ யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ நம்ம எந்த ஒரு ரோசி பிக்சருமே எப்பயுமே கொடுத்ததில்லை. சூப்பர் ஆகிடும், 1 yearல ஆகிடும், 2 வருஷத்தில் ஆகிடும், ஒன்றும் அந்த மாதிரி சொன்னதில்லை. ஆல்வேஸ் என்ன சொல்லியிருக்கோம், ஃபினான்ஷியல் பிளானிங், அசட் அலோகேஷன் அண்ட் டைவர்சிஃபிகேஷன், இதுதான் 3 மந்த்ராவை சொல்லியிருக்கோம். யாரெல்லாம் இந்த அசட் அலோகேஷனை பண்ணியிருந்தாங்களோ ஆர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது எந்த மார்க்கெட்லையும். ஐ வில் கிவ் யூ a ஸ்மால் எக்ஸாம்பிள் டு. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். கையில் ஒரு 200 ரூபா பணம் இருக்குது. ஒரு கிலோ வெங்காயம் இன்னைக்கு 20 ரூபா. இப்போ கேஷவ் வந்து கையில் 200 ரூபா வச்சுருக்காரு. அவர் போய் 10 கிலோ வெங்காயத்தை வாங்கிடுறாரு. விச் மீன்ஸ் 10 கிலோ வெங்காயம் 200 ரூபாயும் காலி பண்ணிடுறாரு. இப்போ விஜய் as a பர்சன் நான் என்ன பண்ணுறேன், 70-30 மெயின்டைன் பண்ணுறேன், இல்லை 60-40 மெயின்டைன் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், 70-30னா அவ்வளவு, நான் போயிட்டு 140 ரூபாய்க்கு மட்டும்தான் வெங்காயம் வாங்குறேன். விச் மீன்ஸ்
7 கிலோ தான் வெங்காயம் வாங்கியிருக்கேன். மிச்சம் 60 ரூபாயை நான் வாங்கலை. விச் மீன்ஸ் 30% நான் கேஷாக வச்சுருக்கேன், இல்லை பாண்டில் வச்சுருக்கேன், இல்லை டெட் ஃபண்டில் வச்சுருக்கேன், இல்லை ஆர்பிட்ராஜில் வச்சுருக்கேன், சம் ஃபார்ம் ஆர் அதர் வேர் ஐ கேன் யூஸ் இட். இந்த ஆங்கிளில் வச்சுருக்கேன்னு சொன்னால் ஒரு ஆனியன் ப்ரைஸ் வந்து 15 ரூபா ஆகுது. 20 ரூபா இருக்கிற வெங்காயம் 15 ரூபா ஆகுது. இப்போ கேஷவ் as a person நீங்கள் போய் வாங்க முடியுமா? ஏன்னா உங்கள் கையில் 200 ரூபா தான் பணம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கீழே போச்சுன்னா பார்க்கணும், மேலே போச்சுனாலும் பார்க்கணும். ஏன்னா யூ ஃபுல்லி இன்வெஸ்டட். வேற அந்த அசட் அலோகேஷனை மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல, 30% கேஷை மெயின்டைன் பண்ணிருக்காங்க இல்லையா, இவங்க போய் இப்போ வாங்குறாங்கன்னு வச்சுங்க. இவங்க போய் எவ்வளோ வாங்குறாங்க? 15 ரூபா கொடுத்து மிச்சம் 60 ரூபா மிச்சம் இதுக்கு வாங்கிடுறாங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 கிலோ வாங்கியிருப்பாங்க. கரெக்டா? இப்போது நான் ஃபஸ்ட்டு எவ்வளோ வாங்கியிருப்பேன்? 10 கிலோ வாங்கியிருந்தீங்க. நீங்கள் 10 கிலோ வாங்கி முடிச்சிட்டீங்க. இப்போ நான் எவ்வளோ வாங்கியிருப்பேன்? ஃபஸ்ட்டு எவ்வளோ வாங்கியிருப்பேன்? 7 வாங்கியிருப்பேன். இப்போ ஒரு 4 கிலோ. திருப்பி வெங்காய விலை 20 ரூபா போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு எவ்வளோ இருக்கும்? 220 ரூபா இருக்கும். எனக்கு 220 ரூபா இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? 200 ரூபாயே தான் இருக்கும். ஸோ எனக்கு எவ்வளோ லாபம்? 20 ரூபா. ஏன் 20 ரூபா லாபம்? பிகாஸ் ஐ பர்ச்சேஸ்ட் அட் த லோ டவுன் சைட் மார்க்கெட். ஸோ என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், கையில் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் கோல்டில் போடக்கூடாது, எல்லாத்தையும் கொண்டு போய் ஈக்விட்டியில் போடக்கூடாது, எல்லாத்தையும் கொண்டு போய் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்லேயே வச்சுக்க கூடாது, எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே அசட் கிளாஸில் லேண்ட்லேயோ ரியல் எஸ்டேட்லேயோ வச்சுக்கூடாதுங்கிறது தான் ஒரு அடிப்படை தத்துவம். இதில் நம்ம என்ன பண்ணணும்? பிரித்து முதலீடு பண்ணணும். தட் இஸ் வாட் அசட் அலோகேஷன் இஸ் ஆல் அபவுட். இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டில் யாரெல்லாம் பாண்டு லிக்விடு நம்ம கஸ்டமர்ஸ் போர்ட்ஃபோலியோ, இப்போ நம்மளுடைய கிளிக் ஃபார்ம் ஆஃப் போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்தீங்கன்னா, டேஷ்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லிக்கு டேஷ்போர்டு தான் பார்ப்போம். வி ஆல்வேஸ் மெயின்டைன் 1/3 என்ன 1/3 ஈக்விட்டி இருக்கும். எங்களுடைய டேஷ்போர்டு ஓவரால் இந்த 520 crores நான் சொல்கிறேன். 1/3 ஈக்விட்டி இருக்கும், 1/3 ஹைப்ரிட் இருக்கும், 1/3 வந்து பாண்ட் மார்க்கெட் டெட் ஃபண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். எப்படி அதை வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு தெரியாது, ஆனால் அது வி மெயின்டைன் திஸ். ஸோ இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் டிப்ளாய் பண்ணிகிட்டே இருக்கோம். ப்ளஸ் அவர் மல்டி அசெட் போர்ட்ஃபோலியோ ஹஸ் டன் ரியலி வெல். ஸோ இதுதான் நம்ம கற்றுக்கணும். லாஸ்ட் 3 இயர்ஸில் இப்போ நீங்கள் ஒரு 2 இயர்ஸை பற்றி சொல்கிறீங்க, ஒரு 5 வருஷத்தை எடுத்துக்கலாம். யாரெல்லாம் கோல்டு சில்வரு இல்லை மல்டி அசெட் இல்லையோ ப்ராப்ளம். யாரெல்லாம் 21, 22, 20, 23ல ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலையோ அவங்களுக்கு பிரமாதமான ரிட்டர்ன்ஸ் இல்லை. யாரெல்லாம் இன்னைக்கு சில்வரில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், கோல்டில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு பிரமாத ரிட்டர்ன்ஸ். ஒரு புத்திசாலி என்ன பண்ணணும்? எல்லாத்துலேயும் ஒரு பர்மனன்ட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும். 70-30, 60-40, 50-50 டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்ஸ் ரிஸ்க் அப்பிடேட். உங்கள் சட்டை என்ன ஃபிட் ஆகுமோ, உங்களால் வயிற்றில் எவ்வளோ தாங்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டா யூ டோன்ட் நீட் டு ஒரி அபவுட் த மார்க்கெட். திஸ் இஸ் அ டைம் வேர் ஒன் கேன் இப்போ உட்காந்து சிப்பு பண்ண வேணாம், கல்ப்பாக அடிக்கலாம். கல்ப்பாக நம்ம என்ன பண்ணலாம்னா வாங்கிட்டே இருக்கலாம். 5%, 10% இது மாதிரி என்ன பண்ணலாம், வாங்கிட்டே இருக்கலாம். we have to maintain that asset allocation. சார், இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே, பட் அடிக்கடி நீங்கள் இந்த ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த பேசும்போது 13% இல்லை 12% அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரிட்டர்ன்ஸே அவ்வளோவா இல்லை அப்படின்றப்போ இது அந்த பெர்சன்டேஜை பாதிக்காதா சார்? இது வந்து இட்ஸ் ஆக்சுவலி மித். நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. நீங்கள் 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். நீங்கள் கிரிக்கெட் பார்ப்பீங்கல்ல, விராட் கோலி, டெண்டுல்கர்லாம் பார்ப்பீங்களா? விராட் கோலியோட ஆவரேஜ் என்ன, ஓடிஐ ஆவரேஜ் என்ன? இல்லை, அவ்வளோ பார்க்க மாட்டேன். விராட் கோலி தெரியும், பார்ப்பேன், ஐபிஎல் பார்ப்பேன். ஹையஸ்ட் ஆவரேஜ் 58 ஆவரேஜ். ஓகே, ஒரு 20 மேட்ச் விளையாடுறாருன்னு வச்சுங்க ஒரு வருஷத்துக்கு. நீங்கள் எதாவது 300 மேட்ச் அதை விளையாண்டுருக்காரு, 10 வருஷம் மேலே விளையாடுறாருன்னு வச்சுங்க, 15 வருஷத்துக்கு மேலே விளையாடுவார். ஒரு வருஷத்துக்கு 20 மேட்ச் விளையாடுறாருன்னு வச்சுங்க, 20 மேட்ச் டக் அடிக்கிறார். இன்றைக்கி அவருக்கு ஆவரேஜ் 58, 20 மேட்ச் டக் அடிக்கிறார். அவர் ஆவரேஜ் என்ன ஆகும்? 58லேருந்து கம்மியாகும் சார். எவ்வளோ? நீ தான் தைரியமான சொல்லு. வந்துடும் சார், 40 அப்படின்னு வந்து அவரோட ஆவரேஜ் 54.5 இருக்கும். இதுதான் சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ். 20 மேட்ச் டக் அடித்தாலும் நெக்ஸ்ட் 20 மேட்ச் டக் அடித்தாலும் 54.5 இருக்கும். இது அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஃபாலோ பண்ணலாம். 10 லட்ச ரூபா முதலீடு பண்ணுறீங்க, 12% ரிட்டர்ன்ஸ். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷத்தில் 95 lakhs இருக்கும். இப்போ மார்க்கெட் வந்து 25% ஃபால், பெரிய ஃபால். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு 73-74 லட்சம் வரும். எக்ஸாக்டாக மேத் போட்டால் தெரியும். ஸோ 10 லட்சம் போட்டது 73-74 லட்சம் ஆயிடுச்சு. பிகாஸ் மார்க்கெட் ஹஸ் ஃபாலன் பை 25%. நான் இப்போ இருக்கிற சினாரியோ எடுத்துக்கிறேன். மிட் கேப்ஸ் ஃபாலன் பை 25%, ஸ்மால் கேப் ஃபாலன் பை 25%, லார்ஜ் கேப் ஹஸ் ஃபாலன் பை அபவுட் 18-19%. அப்போ 73-74 lakhs இருக்கும். இந்த கால்குலேஷன் எடுத்து நீங்கள் சிஏஜிஆர் போட்டு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 12% ரிட்டர்ன்ஸ் இருந்தது இல்லையா? இப்போ ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 10.4% ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ லாங் டேர்மில் நீங்கள் பணத்தை க்ரோ பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இந்த ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் ஒன்றும் பெருசாக 2க்கு வந்துடாது, 1க்கு வந்துடாது, கொஞ்சம் தான் கம்மியாகும். இப்போது 1 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கிடுறோம், அது ஒரு கோடி போயிடுதுன்னு வச்சுங்க, திருப்பி அது 1 லட்ச ரூபாய்க்கு போயிடுமா? திருப்பி முட்டையாயிடுமா? ஆகாது இல்லை. சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் சொல்கிறேன், மெனு இஸ் நாட் த ஃபுட், நாலேஜ் இஸ் ஆஃப் நோ யூஸ், நோயிங் அண்ட் டூயிங் ஆர் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். லாங் டேர்மில்
மேலே போகும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஃபால் இல்லாமல் மேலே போகுமா? முட்டை உடையாமல் ஆம்லெட் போட முடியுமா? ஸோ ஃபால் வரும். லாங் டேர்ம் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் இட் வில் நாட் அஃபெக்ட்டுங்கிறது என்னுடைய வியூ. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ கேஷவ்.